ஹாய் ஹலோ வெல்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நருட்டோ ஷிப்டன் எபிசோட் 248. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க, அப்படி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ட்ரி சாங் முடிஞ்ச உடனே குஷ்னா ரிலீஃப் ஆகிற மாரி எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அப்போ குஷ்னா கண்காணிப்பாங்க, மின்னட்டோவும் கண்காணிப்பாங்க. என்னன்னு பார்த்தா நருட்டோ அப்போ தான் பிறந்திருப்பார். மின்னட்டோ ஒரு வழியாக என் பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மின்னட்டோ ஃபஸ்ட்டு குழந்தைய வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்னா நருட்டோ பார்த்துட்டு கண்காணிப்பிருப்பாங்க. அதுக்கப்புறம் மின்னட்டோ குஷ்னா கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. தேங்க்யூ குஷினோ அப்படின்னு மின்னட்டோ சொல்லியிருப்பார். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம இப்போ நைன்டேல ரீசீல் பண்ணலாம் அப்படின்னு மின்னட்டோ சொல்லிட்டு கையை வைக்கும் போது டான்ச்சியும் விகாக்கும் கீழே விழுந்திருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட மேன் நருட்டோவை கையில் வச்சுருப்பாரு. இதை பார்த்துட்டு மின்னட்டோ ரொம்பவே காண்டாயிருப்பார். என்ன யாருடா அதுன்னு பார்த்துட்டு இருக்கும். குஷினோட சீல் வீக்காக இருக்கிறதால நைன்டேல் வெளியே வர பார்க்கும். அதுக்கப்புறம் மாஸ்க் மேன் ஓகே லீஃப் வில்லேஜை சேர்ந்த எல்லோ ஃப்ளாஷ் இப்போ உன் பையனா இல்லை குஷினோவா என்ற முடிவு பண்ணு, இல்லைனா உன்னை பையனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் மின்னட்டோ வெயிட் அப்படி எதுவும் பண்ணுறாதான்னு சொல்லும் போது அந்த மாஸ்க் போட்ட மேன் நருட்டோவை மேலே தூக்கி போட்டிருப்பான். குஷினோ நருட்டோ அப்படின்னு கத்திருப்பாங்க. அது உடனே மின்னட்டோ ஃபாஸ்ட் பார்த்து அவங்களுக்கு தெரியல, நருட்டோவை காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் குஷினோ கற்றுவாங்க. என்னன்னு பார்த்தா நருட்டோ வச்சிருந்த கிளாத்தை சுற்றி பேப்பர் பாம்பு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேருந்து ஃப்ளையிங் ரீஜியன் மூலிமா மின்னட்டோ நருட்டோவை காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் நருட்டோ சேஃப் அப்படின்னு இப்போ காட்டிட்டு இவன் மாஸ்க் போட்ட மேன் வேணே என்ன ஃப்ளையிங் ரீஜியனை யூஸ் பண்ண வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டு அந்த குச்சி கீழே இறங்குறதுக்குள்ளேயே ஒரு ஃபாஸ்ட்டாக டெலிபோர்ட் ஆகிருப்பார். மின்னட்டோ ஸ்பீடு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டானது. நருட்டோ சீரீஸில் ஃபாஸ்ட்டான நிஞ்சா மின்னட்டோ தான். அது மட்டும் இல்லாமல் நருட்டோவை சேஃப் பண்ணி அங்கே சேஃபான ஒரு இடத்துல இங்கே வச்சுட்டு நான் உங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் குஷ்னோவை மாஸ்க் போட்ட மேன் ஒரு இடத்துல கெஞ்சுலாம் அடிச்சு வச்சுருப்பான். அதை காமிச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு குஷ்னோ கேட்கும்போது அந்த மாஸ்க் போட்ட மேன் கண்ணில் கட்டுவாங்க. அப்போ அவரும் உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னதும் நான் நைன்டேல விடுவிக்கிறது தான் ஆசை, இந்த லீஃப் வில்லேஜை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நைன்டேல ஃபேஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் மேனோட கண்ணு உச்சியா கிளானோடது அப்படின்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஷெரிங் மனிப்புலேட்டிங் அப்படின்ற ஜிட்ஸு மூலயமா கண்ட்ரோல் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் நைன்டேல் வெளியே வான்னுட்டு குஷ்னோ உடம்புலேருந்து நைன்டேல் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிருப்பான். நைன்டேல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்ட மேன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். நைன்டேல் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே குஷ்னோ நில்லுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜிஞ்சிரிக்காக இருந்தாலும் உசுமாகி கிளானுன்றதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்கள் நைன்டேலை வச்சு உங்கள் ஜிஞ்சிரியை கொல்கிறேன் அப்படின்னதும் நைன்டேல் உங்கள் ஜிஞ்சிரியை கொல்லுன்னு சொன்னதும் உடனே மின்னட்டோ அங்கே டெலிபோர்ட் ஆகி குஷ்னோவை காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்ட மேன் தான் லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது தான் குறிக்கோள் அப்படின்ட்டு குஷ்னோ சொன்னதும் மின்னட்டோ முறைப்பார். அது வேறு லெவலில் இருக்கும் பாருங்க கைஸ். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முறைச்சிட்டு அங்கேருந்து அவங்கள டெலிபோர்ட் பண்ணி நருட்டோ கிட்ட குஷ்னோவை விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க. குஷ்னோ அழுவதை பார்த்து மின்னட்டோ ரொம்பவே சுகமாக இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம லீஃப் வில்லேஜை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஒக்காகி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். மின்னட்டோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு குஷ்னோட சொல்லிவிட்டு அந்த ஃபோர்த் ஒக்காகி ட்ரெஸ்ஸை போடுவேன். அது வேறு லெவலில் இருக்கும். நருட்டோ ஃபேன்ஸ்க்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜை காட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் காய்சன்ஸையும் கக்காஷியும் காட்டிருப்பாங்க. வழக்கம் போல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சியும் சாஸ்கேவும் காட்டிருப்பாங்க. இட்டாச்சி நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டுட்டு போகிறதே சரியான வேலையாக இருக்காங்க, பரவாயில்ல நம்ம உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தேர்ட் ஒக்காகேக்கும் ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகிருக்கும். என்னடா நடக்குது என்னன்னு உடனே மாஸ்க் போட்ட மேன் அங்கேருந்து வந்து நைன்டேல சமன் பண்ணுவான். அது சமன் பண்ணுற யாரில் வந்து ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த எஃபெக்ட் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நைன்டேல் லீஃப் வில்லேஜ் உள்ளே வந்துடும். இதை கேட்டுட்டு மக்கள் எல்லாம் அது நைன்டேல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவாங்க. அதுக்கப்புறம் நைன்டேலோட கண்ணை காமிச்சிருப்பாங்க. நைன்டேலோட கண்ணை காமிச்சிட்டான். அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் மேனோட கண்ணையும் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் ஷெரிங் மனிப்புலேட்டிங் மூலிமா நைன்டேலை கண்ட்ரோல் பண்ணிருப்பான், அதனால காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண் ப்ளூ வந்து தேர்ட் ஒக்காகிட்ட நைன்டேல் ஊருக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கும் தெரியும், மக்களை எல்லாத்தையும் சேஃபான இடத்துக்கு அனுப்பு அப்படின்ட்டு ஒரு தேர்ட் ஒக்காகி சொல்லி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறமா
நைன்டெயில் எப்படி வெளியே வந்திருக்கோன்றது அவருக்கே ஷாக்காக இருக்கும். உடனே நைன்டெயில் ஒன்று நான் அழிக்கிறேன் காய்ஸேஷன் சொல்லிருப்பாரு. உடனே கக்காஷி கம்முன்னு இரு, இது நான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து நீங்கள் மக்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கக்காஷிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே நைன்டெயில நிஞ்சாஸ்லாம் தாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஷினோபிஸ்லாம் தாக்குற மாதிரி. அதுக்கப்புறம் மினட்டோ என்ட்ரி கொடுப்பாரு. நைன்டெயில் வந்து அவரை பார்த்துருக்கோம், நீ என்னை பார்த்துட்டியா அப்படின்னு சொன்னதும் மினட்டோவை பார்த்துட்டு விச் பாம்பை வந்து நைன்டெயில் ரெடியூஸ் பண்ணோம். அதை பார்த்துட்டு உடனே மினட்டோ சீலிங் ஜுட்ஸு டெலிபோர்ட்டிங் மூலயமா அங்கேருந்து அந்த விச்சிபாமா அமைச்சிருப்பா. இதை பார்த்துட்டு இது வந்து டெலிபோர்ட்டிங் இது யார் பண்ணுன்னு பார்த்தா ஃபோர்த் ஒக்காகே அப்படின்னு எல்லாம் அவங்க ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே பின்னாடி அந்த மாஸ்க் போட்ட மேன் வந்துடுவான். உடனே அங்கே மினட்டோ அதை கெஸ் பண்ணி ஃப்ளைங் ரீச்சே மூலயமா அதுலேருந்து தப்பிச்சிருப்பார். உடனே ஒரு கொனாய் மூலயமா அந்த மாஸ்க் போட்ட மேனை தாக்கும்போது அவன் கையுக்குள்ளே ஊடுருவி போவோம். இதுக்கப்புறமா மினட்டோ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகியிருப்பார். இதை பார்த்துட்டு அந்த மாஸ்க் போட்ட மேனே ஷாக் ஆகிருப்பான். இப்பயும் டெலிபோர்ட் ஆகிட்டானா மினட்டோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மினட்டோகிட்ட காட்டுவாங்க. அங்கே பார்த்தா ஃப்ளையிங் ரீஜன் மூலயமா அங்கே நிற்பார். இவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னதும் அவர் கெஸ் பண்ண மாதிரியே அங்கே மாஸ்க் போட்ட மேன் வந்து நிற்பான். அதுக்கப்புறம் மினட்டோ ஷாக் ஆகிருப்பார். ஏன்னா என்னக்குள்ளேயே இவனுக்கு டெலிபோர்ட்டேஷன் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குஷ்னோ ப்ரெக்னன்சி டைமில் போட்டு பேரியரையும் உடைச்சிருக்கான். ஷெரிங்கான் மணிப்புலேட்டி மூலயமா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் குஷ்னோவோட ப்ரெக்னன்சி டைமில் சீல் வீக்காக இருக்கும் அப்படின்றதையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் அப்படியா இருந்தனா அது மாதராவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு மாதராவை காமிப்பாங்க. பார்த்தோன்னா மாதரா வந்து லீஃப் வில்லேஜை நைன்டெயில் மூலமாக கண்ட்ரோல் பண்ணதான் காமிச்சிருப்பாங்க. மாதராவோட ஃபேஸ். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்ட மேன் ஒரு செயினை எடுத்திருப்பான். மினட்டோ இவன் கூட நேருக்கு நேர் தான் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகும்போது அந்த மாஸ்க் போட்ட மேன் உள்ள மினட்டோ பூந்துருப்பான். அதுக்கப்புறம் மினட்டோ அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவன் உடம்பு வந்து நம்ம கிட்டக்கு போகிறதுக்கு முன்னாடி சாலிடாக இருக்குது. அவன் என்னை தாக்கும் போது மட்டும்தான் உடம்பு மெட்டீரியல் ஆகுது. ஸோ அந்த டைம் தான் நம்ம என்னை தாக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ளையிங் ரீஜியன் செகண்ட் மெத்தடை பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவனை அப்போ டைமிங் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ளையிங் ரீஜியனை அவன் தலையில் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அது அவன் தலையிலேருந்து பூந்து வெளியே வரதை காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு மாஸ்க் பண்ணும்போது ஒன்றும் புரியாமல் நான் மினட்டோவை பிடிச்சிட்டேன், நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே மினட்டோ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி ஒரு ரசிங்கனை போட்டிருப்பாரு. வேறு லெவலில் இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் அவர் உடம்புல வந்து அந்த முன்னாடி மாஸ்க் போட்ட மேன் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த சீலிங் மார்க்கிங் மாஸ்க் போட்ட மேன் சொன்ன மாதிரி டெலிபோர்ட்டிங் ஜுட்ஸு ஃபார்முலா மூலயமா மினட்டோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் மார்க் பண்ணுவார். அதை வச்சு மாஸ்க் போட்ட மேன் எங்கே மூவ் ஆனாலும் மினட்டோ கண்டுபிடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் ஷெரிங்கான் கான்டாக்ட் உடச்ச உடனே அது நைன்டெயிலோட கண்ட்ரோல் அந்த மாஸ்க் மேன்ட்டேருந்து போயிடும். அதுக்கப்புறம் நைன்டெயில் அது அந்த ஷெரிங்கான் கான்டாக்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றே வரும். தேங்க்யூ, லவ் யூ, பாய்.